நைட் மணி ஆகுது. உங்களுக்கு வேலை மணிக்கு எல்லாம் முடிஞ்சிரும். அப்புறம் ஏன் லேட் என்றால் கல்யாணி. ஆபீஸ்ல ஓட்டி பார்த்தேன். அதான் லேட்டு என்று அவள் மேனியில் சேகரின் கண்கள் மேய்ந்தது. அவனுடைய கை அவள் ரவிக்கையே பற்றி இழுக்க என்னங்க என்றே மென்மையான குரலில் கல்யாணியின் வார்த்தை வந்தது. நேத்து ரொம்ப நேரம் விளையாடியது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று கல்யாணி கூற, ஏன் நேத்தி சாப்பிட்டா இன்னைக்கு பசிக்காதா? இன்னைக்கு மணி வரைக்கும் எனக்கு இப்படி எண்ணமே இல்லே. வர வழியில ரோட்டு ஓரத்தில் லைட் அடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. பொதுவா மணிக்கு மேல ரோட்டு ஓரமா நிப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் சினிமா நடிகை மாதிரி செம அழகு. அவள்கிட்ட எல்லாமே பக்குவமா இருந்தது. என்னுடைய கால் என்னே அறியாமலேயே பிரேக்குக்கு போச்சு. பக்கத்துல போய் அவளை பார்த்தா, அரவாணி என்னையா சூட்ட தனிச்சுக்கிறியான்னு கேட்டா. இல்லைங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டேன். அவளே பார்த்ததிலிருந்து எனக்கு அதே நினைப்பாகவே இருக்கு. நாமதான் ஒரு தேவதையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம்ல என்றே அவள் நவக்கியே இழுத்தான். நீங்க ஏன் அங்கெல்லாம் வண்டியே நிகத்துறீங்க? நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வரவேண்டியதுதானே? ஏதோ ஒரு நினைப்புல நிப்பாட்டிட்டேண்டி. அதான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல. சரி, ஆரம்பிக்கலாமா என்றே அவன் பார்வை அவள் மீது மயங்கியது. முதல்ல மூஞ்சி கை கால் எல்லாம் கழுவிட்டு வாங்க. உங்க அம்மா வேற லைன்ல இருக்காங்க என்று பேசத் தொடங்கினாள். கல்யாணியின் அம்மா, என்னம்மா நீங்க பேசுறதையெல்லாம் கேட்டேன். ஏன் மாப்பிள்ளையே சரியா கவனிக்கிறது இல்லையா? அதெல்லாம் டெய்லி கவனிச்சிட்டுதாமா இருக்கேன். கைக்குள்ளேயே வச்சுக்கோ, வெளியில போக விட்டுடாத. சரிமா, நான் பாத்துக்கிறேன். ஏய் வாடி, எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நம்ம பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, இந்த வயசுலயும் அடங்குறாரா பாரு என்று கல்யாணியின் அம்மா கத்திக் கொண்டிருந்தாள். என்னம்மா, அப்பா கூப்பிடுறாரா? ஆமா, அவருக்கு தினமும் மைதானத்தில் இறங்கி சுத்தம் பண்ணி விளையாடலன்னா தூக்கம் வராது. ஐயோ, தினமுமா மைதானம் தாங்குமா? என்ன பண்றது? வேற வழி இல்லைன்னா ஊர்மையே போயிடுவாரு. சரி சரி, நீ அப்பாவை கவனி, நான் என் வீட்டுக்காரரை கவனிக்கிறேன். சேகர் பாத்ரூமிலிருந்து வெளியே வந்து சாப்பிடாம இருந்தான். பிறகு அவள் கிச்சனையே சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். சேகர் உள்ளே நுழைந்தான். கல்யாணி அருகில் சென்று அவள் ரவிக்கையில் இருந்து வரும் தெய்வீகமான வாசம் அவனை மயக்க செய்தது. அவன் கைகள் ஊடுருவும், இதழ்கள் ஆடுபிள்ளை மேய்வது போல் மேனியே மேய்வதுமாய் இருந்தான். என்னங்க என்று மென்மையான குரல், அவசரப்படாதீங்க, ரூமுக்கு வரேன். ரூம்ல நம்ம பையன் தூங்குறான். நீ சும்மா இல்லாம கத்துவா, அவன் எந்திரிச்சிடுவான். அதனால கிச்சனே இன்னைக்கு பெட்ரூமா மாத்திக்கலாமே என்றே அவனது இறுக்கம் அதிகமானது. அவளும் அவனுக்கு ஈடு கொடுக்க ஆரம்பித்தாள். சேகர், சேகர் என்ற சத்தம். அவளிடமிருந்து மென்மையான மயக்கத்தில் அவளது இதழ்கள் பிரிந்து வந்தது. அதை கேட்டுக்கொண்டு அவளது தெய்வீகமான நறுமணத்தை மிக நெருக்கத்தில் சுவாசித்தான். 3 மணி நேரம் இருவரும் மயக்க நிலையில் இருந்தார்கள். அதிகாலை மிகவும் உடல் சோர்வில் இளமுடியாமல் எழுந்தாள். சுற்றியும் பார்க்கையில் நேற்று இரவு கிச்சனில் படுத்திருக்கோமா என்று சுய நினைவுக்கு வந்தாள். இருவருடைய உடைகளும் கண்டபடி சிதறி கிடந்தது. அதை எடுத்து கல்யாணி ஒடித்துக் கொண்டாள். பிறகு வீட்டு வேலைகளை எல்லாம் தொடங்கினாள். சேகரும் எழுந்து ஆபீஸுக்கு கிளம்ப ஆரம்பித்தான். ஆட்டோவின் சத்தம் கேட்டது. கல்யாணி அவசர அவசரமாக மகனை பள்ளிக்கு கிளப்பினாள். சேகர் ஆபீஸுக்கு கிளம்பி வாசலில் கல்யாணிக்காக காத்துக் கொண்டிருந்தான். கல்யாணி அருகில் வந்ததும் அவள் காதோரமாய், ஏய் நேத்தி ஆரம்பிச்ச போதே இன்னும் போகலடி என்று அவள் இடுப்பில் சொருகியிருந்த முந்தானையே அவிழ்த்தான். என்ன பண்றேங்க? வேலைக்கு கிளம்புங்க என்று அனுப்பி வைத்தாள். அவன் கிளம்பிய சில மணி நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. போனவர் திரும்ப வந்துவிட்டாரா என்று யோசித்துக் கொண்டே கதவை திறந்தால் கல்யாணியின் தம்பி தாசும் அவன் மனைவி லட்சுமியும் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். வாடா தம்பி, பாலட்சுமி, முதல் தடவையா வீட்டுக்கு சொல்லாமலே வந்திருக்கீங்க. தாசிற்கும் லட்சுமிக்கும் திருமணமாகி 1 மாதம்தான் ஆகிறது.
இருவரும் காதலி திருமணம் செய்து கொண்டனர். கல்யாணியின் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் லட்சுமியை சுத்தமாக பிடிக்காது. வாங்க சாப்பிடலாம் என்று இருவருக்கும் உணவு பரிமாறினால், என்னடா தம்பி, அப்பா மற்றும் அம்மாவிற்கு லட்சுமியின் மீது கோபம் குறைஞ்சிருச்சா? இல்லக்கா, அப்படியேதான் இருக்கு. எல்லாம் போக போக சரியாயிடும். நீ ஒன்னும் வருத்தப்படாத லட்சுமி. உங்க வீட்ல பேசுறாங்களா? இல்ல மதனி, அங்கேயும் பிரச்சனையாதான் இருக்கு. தாஸ்போன் பேசிக்கொண்டு வெளியே சென்றான். கல்யாணி லட்சுமியிடம் கேட்டாள், உங்களுக்குள்ள எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எதை பத்தி பேசுறீங்க? மதனி, எல்லாம் உங்க விளையாட்டை பத்திதான். வெட்கப்பட்டு கொண்டே தலை குனிந்தாள். நல்ல செய்தி ஏதாவது இருக்கா? அதுக்குள்ள எப்படி மதனி? கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்தீங்க? 2 வருஷமா மதனி. அந்த 2 வருஷமும் நீங்க எதையும் பண்ணிக்கலையா என்று கல்யாணி கேட்க, அவள் 2 வருஷத்துல ஒரு 5 தடவை என்று வெட்கத்தோடு கூறினாள். அதற்கு கல்யாணி, அப்ப 5 தடவை, இப்போ 1 தடவைக்கு மேல் போயிருக்குமா என்று கேட்க ஆம் என்றாள். அப்போ அதுக்கான பலன் கிடைச்சிருக்கணுமே, ஏன் இன்னும் நீ உண்டாகலே தெரியலையே மதனி என்று லட்சுமியின் முகம் மாறியது. சரி சரி தம்பி வரான், அப்புறமா பேசலாம் என்று கல்யாணி கஞ்சாலே காட்டினாள். சேகர் உள்ளே வந்ததும், அக்கா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா தம்பி, எனக்கு திடீர்னு டெல்லிக்கு டிரான்ஸ்பர் கொடுத்திருக்காங்க. நான் உடனே போய் ஆகணும். வர எப்படியும் 3 மாசத்துக்கு மேல ஆகும். உடனே லட்சுமியை கூட்டிக்கிட்டு போக முடியாது. நம்ம வீட்லயும் பிரச்சனை. அவ வீட்ல பிரச்சனையா இருக்கு. நம்ம அம்மாவும் அப்பாவும் இவகிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் உன்கிட்ட விட்டுட்டு போகலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ என்னக்கா சொல்ற? என்னடா தம்பி, திடீர்னு இப்படி சொல்ற? இங்க இருக்கறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் நல்லபடியா பாத்துப்பேன். ஆனா உங்க அத்தான் கிட்டையும் கொஞ்சம் கேட்கணும். நீ சொன்னா என்ன அத்தான் மறுக்கவ போறாரு? மறுக்க மாட்டாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை கேடக்கணும் இல்லடா? நீ வேணும்னா ஆபீஸ கேட்டு பார்க்க வேண்டியதுதானே? இப்பதான் கல்யாணம் ஆச்சு. திடீர்னு அவள 3 மாசம் தனியா விட்டுட்டு போனா அவ ரொம்ப கஷ்டப்படுவா. எனக்கு புரியுதுக்கா, வேற வழி இல்லே. இன்னைக்கு மதியம் எனக்கு ட்ரெயின், அதான் இங்க விட்டுட்டு அப்படியே போயிடலாம்னு வந்தேன். என்ன இன்னைக்கு கிளம்புறியா? ஆமாக்கா, அவள பாத்துக்கோ ப்ளீஸ்கா என்று தாஸ் கூறினான். சரிடா தம்பி, நான் பாத்துக்கிறேன் என்று கல்யாணி ஒற்றுக்கொண்டாள். சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. மாடிக்கு போய் துணி எடுத்துட்டு வந்துரேன் என்று கல்யாணி மாடிக்கு கிளம்பினால், தாஸ் கிச்சனில் அவளை இருக்க கட்டிக் கொண்டிருந்தான். அந்த தகுணத்தில் கல்யாணி உள்ளே வந்ததும் இருவரும் விலங்கினார்கள். தம்பி, தப்பா எடுத்துக்காத, கவனிக்காம வந்துட்டேன். பரவாயில்லக்கா, அவளை பத்திரமா பார்த்துக்கோ என்று கிளம்பினான். கல்யாணி லட்சுமியிடம் வந்து, இந்த வீடு உனக்கு புதுசுதான். போக போக சரியாயிடும். சரிவா ரேஷன் கடைக்கு போயிட்டு வரலாம் என்று கல்யாணி அழைத்தாள். போகும்போதே கல்யாணி யோசனையாகவே சென்றாள். என்ன மதனி, யோசனையாகவே இருக்கீங்க? இல்ல, தடவைக்கு மேல ஒன்னா இருந்திருக்கோம்னு சொல்ற. ஆனா ஏன் இன்னும் உண்டாகல தெரியலையே மதனி. என் தம்பி எவ்வளவு நேரம் எடுத்துப்பான்? நிமிஷம் என்ன நிமிஷம்தானா என்று ஒரு மாதிரியாக கல்யாணி பார்த்தால், உனக்கு அது ஓகேவா? எனக்கு ஓகேதான் மதனி. சிறிது நேரத்திற்கு பிறகு, மாமா எவ்வளவு நேரம் என்று தயக்கத்துடன் கேட்டாள். உங்க மாமா குறைந்தது 3 மணி நேரம் முடியலன்னு சொன்னா கூட விடமாட்டாரு. என்ன மதனி சொல்றீங்க? அவ்வளவு நேரம் எப்படி? சரி, ரேஷன் கடையில லேட் ஆகும் போல இருக்கு. ஸ்கூல்ல இருந்து என் பையன் வந்துருவான். அவன் வீட்ல யாரும் இல்லைன்னா பயப்படுவான். நான் கடையில இருக்கேன். நீ வீட்டுக்கு போய் அவனை பார்த்துக்கோ என்றாள் கல்யாணி. சரி மதனி என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினாள். லட்சுமி போனதும் ஆட்டோவில் வீட்டிற்கு வந்தான். அவன் வந்ததும், உணவு கொடுத்தால் சித்தி தூக்கம் வருது என்று கூற அவனை தூங்க வைத்தாள்.
பிறகு கதவு தட்டும் சத்தம் கேட்டது. மதனிதான் என்று நினைத்துக்கொண்டு கதவை திறந்தாள். ஆனால் சேகர் வாசலில் நின்று கொண்டிருந்தான். தலையில் அடிபட்டு கட்டு போட்டிருந்தாள். மாமா என்னாச்சு என்று லட்சுமி பதட்டத்துடன் கேட்க, நீ எப்ப வந்த லட்சுமி? காலையிலதான் மாமா. தாஸ் காலையில் பேசியதை எல்லாம் சேகரிடம் கூறினாள். பரவாயில்லே லட்சுமி, எத்தனை மாசம் வேண்டுமானாலும் இங்க தங்கிக்கோ, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லே. சேகர் உள்ளே வர சற்று தடுமாறினான். அப்போது லட்சுமி அவன் கைகளை பிடித்து அவள் தோளில் போட்டுக்கொண்டு சேகரை உள்ளே அழைத்து வந்தாள். அப்போது இருவருக்கும் நெருக்கம் அதிகரித்தது. அந்த நேரத்தில் அவளின் தெய்வீக மனம் தலையில் வைத்திருந்த மல்லிகைப்பூ ரவிக்கையின் வாசம் சேகரை ஏதோ செய்யத் தொடங்கியது. அப்போது தடுமாறுவது போல் நடித்து அவள் இடுப்பை இருக்க பற்றிக்கொள்ள மாமா என்று சொத்தத்துடன் அவன் கைகளை அவள் விலக்கி நகர்ந்தால் அவள் மனது படபடக்கத் தொடங்கியது. மூச்சுக் காற்றின் வேகம் அதையும் அடைந்தது. தப்பா எடுத்துக் காதலட்சுமி, நான் தடுமாறிவிட்டேன். அவன் அவள் மேனியே தலைமுதல் கால்வரை பார்த்தபடி ரசித்தான். அவன் கண்கள் பார்க்கும்போது அவளது மேனி சிவந்து படபடக்கத் தொடங்கியது. தண்ணி கொண்டு வா லட்சுமி என்று சேகர் கூற அவள் கிச்சனுக்கு சென்றாள். அப்போது அவளுடைய அழகை பார்த்து இறங்கி போனான். இத்தனை நாட்களாக நம் பொண்டாட்டிதான் அழகு என்று நினைத்திருந்தோம். இப்போ லட்சுமியே பார்த்தபோது அவனால் வார்த்தையால் சொல்ல முடியவில்லை. மேலும் அவள் மாமா என்று கூப்பிடும்போது சேகரின் மனதை ஏதோ செய்யத் தொடங்கியது. ஏனென்றால் அவனை மாமா என்று யாரும் கூப்பிட்டதில்லை தமிழ்நாட்டில். கெடுக்கும் அப்படி ஒரு போதை தரக்கூடிய வார்த்தை. அவள் தண்ணீர் கொண்டு வந்து இந்தாங்க மாமா என்று நீட்டினாள். அப்போது அவன் மீண்டும் அவள் கைகளை இறுக்க பிடித்து தண்ணீரை வாங்கினான். அவள் கூச்சத்தில் நடுங்கி மேனி வியர்க்கத் தொடங்கியது. சேகரனின் கண்பார்வை லட்சுமியின் மேனியை விட்டு விலகவில்லை. தனிமையில் இருக்கோமே மாமா, ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது என்று பயமும் பதட்டமும் லட்சுமிக்கு வந்து கொண்டே இருந்தது. மதனி வேலை இல்லையே என்றே மனது படபடக்க ஆரம்பித்தது. அந்த தகுணத்தில் செருப்பின் சத்தம் கேட்டது. நீங்க எப்ப வந்தீங்க என்ற குரலையோ, தலையில என்ன ஆச்சு என்று கல்யாணி பதட்டமடைந்தால், ஆபீஸ் வேலையா வெளியில போயிருந்தேன். அப்போ கீழே விழுந்து விட்டேன். அடி சின்னதுதான், கட்டுதான் பெரியது. சரி, காபி போட்டு கொடுக்கட்டுமா? தலை ரொம்ப வலிக்குதா? இல்லை கல்யாணி, இப்பதான் சுடுதண்ணி குடிச்சேன். சரி, போய் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு லட்சுமி பக்கத்தில் திரும்பினாள். அவள் வியர்வை நிறைந்த பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தாள். நீ ஏன் இப்படி நிக்கிற? ஏன் இப்படி வேர்க்குது? ஒன்றுமில்லே மதனி என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் சென்றாள். லட்சுமிக்கு பயம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. 3 மாத காலம் தனிமையில் எப்படி இங்கே இருப்பது? மாமா செய்வதை எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு என்று யோசனையாகவே இருந்தால், இரவு வேளை அனைவரும் சாப்பிட்டுவிட்டு படுத்தார்கள். பொது இடம் என்பதால் லட்சுமிக்கு தூக்கம் வரவில்லை. எழுந்து பார்த்தால் ரூமின் அறை சாத்தப்பட்டிருந்தது. இருவரும் தூங்கியிருப்பார்கள் என்று நினைத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு கிளம்பினாள். படிக்கட்டுகள் ஏறுமிடத்தில் முணுமுணு பேச்சின் சத்தம் கேட்டது. சிறிது கணம் அப்படியே நின்றுவிட்டாள். மாமாவும் மதனையும் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று லட்சுமியின் மனதிற்குள் தோன்றியது. என்னங்க சீக்கிரம் முடிங்க போகலாம் என்று கல்யாணி கூறினாள். மென்மையான சங்கீத ராகம் கல்யாணி பாடிக்கொண்டிருந்தாள். அதைக் கேட்ட லட்சுமிக்கு பதட்டமும் ஒருவித ஆசையும் எழுந்தது. அவள் மெல்ல சத்தமில்லாமல் படியேறினாள். அப்போது மதனியின் உள்ளாடை பறந்து வந்து லட்சுமியின் பக்கத்தில் விழுந்தது. அதைப் பார்த்த லட்சுமி அதிர்ந்து போனாள். மேலும் லட்சுமிக்கு இருவரையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருந்தது. சிறிதும் தாமதிக்காமல் படிக்கட்டில் ஏறினாள். அவர்களைப் பார்த்தபோது முறையான சங்கீத ராகம் மூச்சு முட்ட பாடிக்கொண்டிருந்தாள் கல்யாணி. அதை அழகாக்க கேட்டுக்கொண்டு சேகர் கலைப்பார கல்யாணியை ரசித்தவாறு அவளைப் பார்த்து கொண்டே இருந்தாள். இருவரையும் பார்த்த லட்சுமிக்கு மதனியைப் போல் ராகம் பாட வேண்டும் என்று தோன்றியது. அவர்கள் பார்த்துவிட்டால் என்ன செய்வது என்று பயந்து கொண்டு கீழே இறங்கி வந்து படுத்துக்கொண்டாள்.
அன்று இரவு லட்சுமிக்கு தூக்கம் வரவில்லை. தனிமை மற்றும் அவள் பார்த்த சம்பவம் லட்சுமியை ஏதோ செய்யத் தொடங்கியது. மறுநாள் காலை சேகர் ஆபீஸுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். அப்போது கல்யாணி போனிற்கு அவருடைய அப்பா அழைத்திருந்தார். அம்மா பாத்மேல் கீழே விழுந்து தலையில் அடிபட்டிருக்குமா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் என்று அவருடைய அப்பா கூற அவள் பதட்டம் அடைந்து சேகரிடம் வந்து, என்னங்க அம்மா, கீழே விழுந்துட்டாங்களா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, நான் உடனே போகணும் என்று கூறினாள். சாயங்காலம் பையன் வேற ஸ்கூலே முடிச்சிட்டு வருவான். என்ன பண்றது, யார் பாத்துக்கிறது, அதான் லட்சுமி இருக்கா, பாத்துப்பாய் என்று பதட்டத்துடன் அப்படியே கிளம்பிவிட்டார். சேகர் ஆபீஸுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தவன் இதோடு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது என்று எண்ணிக்கொண்டிருந்தான். சேகர் ஆபீஸுக்கு கிளம்பினான். அப்போது அவனுக்கு லட்சுமியின் யோசனையாகவே இருந்தது. லட்சுமி தனிமையில் இருக்கிறாள், நாமும் அவளுடன் இருந்தால் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து வீடு திரும்பினான். கதவு தட்டும் சத்தம் கேட்டது. லட்சுமிக்கு படபடப்பும் அதிகமானது. யாராக இருக்கும்? ஒருவேளை மாமாவாக இருந்தால் தனிமையில் வேற இருக்குமே. பயத்தில் வியர்வை துளி ரவிக்கியே நினைக்க செய்தது. பதட்டத்துடன் கதவை திறந்தாள். வெளியே சேகர் நின்று கொண்டிருந்தான். லட்சுமி எதுவும் பேசாமல் பதட்டத்தில் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தாள். எனக்கு ரொம்ப தலை வலிக்குது லட்சுமி, அதான் லீவ் போட்டேன், கொஞ்சம் சுடு தண்ணீர் கொண்டு வா என்று சேகர் கேட்க கிச்சனில் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாள். சேகர் தண்ணீர் குடிக்கும்போது இரும்போது போல் நடித்தான். அப்போது லட்சுமி அவன் தலையை தட்ட சட்டென்றே அவள் கையை விடாமல் பிடித்தவாறு இருந்தான். லட்சுமி கையை இழுத்து கொண்டு சேகரிடமிருந்து விலகி அறைக்குள் சென்றாள். சேகர் நேரத்தை வீணாக்காமல் அறைக்கு சென்றான். லட்சுமி ஜன்னல் ஓரமாக படபடப்புடன் நின்று கொண்டிருந்தாள். அவன் கைகள் அவள் இடுப்பிற்கு வந்தது. அவளுக்கு கூச்சம் அதிகரிக்க சேகர் அவளை இறுக்க பிடித்துக்கொண்டு, அவள் காதோரமாய் உன்னை போல் ஒரு அழகியே பார்த்ததில்லை, இப்படி ஒரு அழகு, உன் அழகில் நான் சொக்கிப் போகிறேன், தாஸ் உன்னை சரியா கவனிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன், உன் அழகு அப்படியே இருக்கிறது என்று சேகர் கூற லட்சுமி மனதிற்குள் அவன் சொன்னது ஒரு விதத்தில் சரிதான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அதனால் அவன் கையைத் தள்ள அவளுக்கு மனமில்லை. இந்த நாளை எனக்கான நாளாக மாற்றி கொள்ள வேண்டும், உன் அழகே எனக்கு கொடு லட்சுமி என்று அவனது இறுக்கத்தை அதிகரிக்க லட்சுமி மாமா என்று அவன் தோளில் தலை சாய்ந்தாள். அவனது இதழ் அவரது காதில் விளையாடத் தொடங்கியது. அவன் செய்கின்ற விளையாட்டில் லட்சுமிக்கு ஆசைகள் எழத் தொடங்கியது. சேகருக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அவன் தேவைகளுக்கு அழகாக்க வழி கொடுத்தால் ஒரு கட்டத்தில் இருவரும் கட்டிலில் விழுந்தார்கள். சேகருடைய காதில் மாமா மாமா என்ற சத்தம் மட்டும் அதிகரித்துக் கொண்டே இருந்ததை அறிந்தான். இந்த சத்தம் அறை முழுக்க நிரம்பியது. கல்யாணி பாடிய சங்கீத ராகத்தை லட்சுமியும் பாடத் தொடங்கினால் சேகர் இந்த ராகம் புதுமையாக இருக்கிறது என்று விடாமல் மேர்த்தான். இருவரும் வியர்வை என்னும் கடலில் மூழ்கியிருந்தார்கள். பல மணி நேரம் ஆட்டத்திற்கு பிறகு இருவரும் போட்ட சண்டைக்கு லட்சுமிக்கு விடை கிடைத்தது. அப்படியே களைப்பில் இருவரும் உறங்கினார்கள். சாயங்கால வேலை களைப்பில் எழுந்து உடைகளை அணிந்தார்கள். ஆமா என்று கண்கள் கலங்க பார்த்தாள். லட்சுமி என்று அவள் கண்ணீரை துடைத்து மார்போடு அணைத்துக் கொண்டான். ஏதோ எனக்கு மாற்றம் தெரிகிறது மாமா என்று சொல்லி இருக்க கட்டிக்கொண்டால் கல்யாணி சற்று நேரத்தில் வந்துவிடுவாள் என்று சேகர் கூற, நான் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டேன் மாமா, சரி நான் வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வருகிறேன் என்று கூறிவிட்டு சேகர் கிளம்பினான். சில மணி நேரத்திற்குப் பிறகு கல்யாணி வந்தாள். எதுவும் நடக்காதது போல் லட்சுமி நடந்து கொண்டாள். வெளியில் சென்ற சேகர் கொஞ்சம் தாமதமாக வந்தான். அவனிடம் எந்தவொரு மாற்றமும் தெரியவில்லை. நாட்கள் அப்படியே நகர்ந்தது. கல்யாணி குளிக்கும்போது, மாடிக்கு துணி காய வைக்க செல்லும்போது இருவரும் பேசிக் கொள்வார்கள். லட்சுமி சேகரிடம், ஆமா உங்க கூட வாழணும்னு ஆசையா இருக்கு
அன்னைக்கு எங்கிட்ட போட்ட சண்டே அடட்டா சொல்ல வார்த்தையே இல்லே. என்னை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டீர்கள். அதை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். திரும்ப எப்ப அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று தவித்துக் கொண்டிருக்கேன் மாமா. எதுக்கும் அவசரப்படாத. தப்பு பண்ணும்போது அவசரப்பட்டால் மாட்டிப்போம். ஆசைகளை தள்ளி போடு. ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும். அவசரம் வேண்டாம் என்று சொல்லி அணைத்துக் கொண்டான். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணி சேகரிடம் என்னங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து அம்மாவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணனும். நீங்க கூட வரீங்களா? எனக்கு இன்னைக்கு ஒரு நாள்தான் ரெஸ்ட் கிடைக்குது. நீ போயிட்டு வா என்று சேகர் கூறினான். லட்சுமியை கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அவளை யாருக்கும் பிடிக்காது. சரிங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன். பையனை பார்த்துக்கோங்க என்று கூறினாள். அதற்கு சேகர் வருணையும் கூட்டி செல். அவன் பாட்டியே பார்த்த மாதிரியிருக்கும். சரி என்று வருணையும் கூட்டி சென்றாள். இருவரும் கிளம்பியவுடன் கதவை தாளிட்டு இருவருக்கும் இருந்த பல நாள் ஆசை வெளிவந்தது. சேகர் லட்சுமியை இருக்க கட்டிக்கொண்டான். மாமா என்ற அவளது மென்மையான குரல் சேகரை எழுப்ப செய்தது. இருவரும் கட்டிக்கொண்டபடி ரூமிற்கு நகர்ந்து சென்றனர். அந்த தருணத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. இருவருடைய மனதும் படபடக்க தொடங்கியது. யார் என்று லட்சுமி கேட்க கல்யாணியாக இருக்க வேண்டும் என்றே கதவு தட்டும் சத்தத்தை வைத்து புரிந்து கொண்டான். நீ பாத்ரூமுக்கு குளிக்கப் போ என்று லட்சுமியை அனுப்பி வைத்துவிட்டு அவன் எதுவும் நடக்காதது போல் கதவை திறந்தான். வெளியே கல்யாணி என்ன சீக்கிரமா வந்துட்ட? ஆமா, டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. என்னை வீட்டுக்கு வரவேண்டாம். தேவையில்லாமல் அலைச்சல் நான் பாத்துக்கிறேன்னு அப்பா சொன்னாரு. அதான் வந்துட்டேன். எங்க லட்சுமி குளிக்கிறா? கல்யாணிக்கு எந்தவொரு சந்தேகமும் வரவில்லை. இப்படியே நாட்கள் நகர்ந்தது. ஒரு நாள் லட்சுமி மாடியில் வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தாள். லட்சுமியின் கண்களில் ஏதோ தவறு செய்ததைப் போல் பயந்தாள். அதை பார்த்த கல்யாணிக்கு சந்தேகம் வந்தது. லட்சுமி பதட்டத்துடன் ஹாலில் அமர்ந்தாள். கல்யாணி அவள் அருகில் சென்று என்னவொரு மாதிரியா இருக்க, என்ன ஆச்சு என்று கல்யாணி கேட்க லட்சுமியின் பதட்டம் அதிகமானது. மதனி, நான் கர்ப்பமாய் இருக்கேன். சரி, இது எப்படி? என்ன மதனி இப்படி கேக்குறீங்க? என் தம்பி இருக்கிற வரைக்கும் நீ கர்ப்பமா இல்ல. இப்ப எப்படி லட்சுமி என்று கேட்க, மதனி என்னை மன்னித்திடுங்க. மாமாவால்தான் நான் கர்ப்பமானேன். அதை கேட்டதும் கல்யாணிக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. சற்று நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தால், எப்படி இது நடந்துச்சு? நீங்க அத்தையை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கல்ல, அப்ப நடந்துச்சு மதனி. நான் மாமா கூட இருந்த நாளிலிருந்து ஒரு முழுமையான பெண்ணா உணர்றேன். அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மதனி. உங்க தம்பி கூட இப்படி இருந்தது இல்ல. என்னடி பேசுற? இது அசிங்கமா தெரியல? என்ன பொறுத்தவரைக்கும் நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தெரியல. உங்க தம்பியே பத்தி சில விஷயம் எல்லாம் முழுசா உங்ககிட்ட சொல்லல. என்ன என்று கல்யாணி கேட்க, உங்க தம்பியால என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியல? அவருக்கு டிரான்ஸ்பர் எல்லாம் வரல. அவரா டிரான்ஸ்பர் கேட்டு வாங்கிட்டு போயிருக்காரு. அதனாலதான் அவர் ஊருக்கு போகும்போது நான் எந்தவொரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை. நீ என்ன காரணம் சொன்னாலும் நீ செஞ்சது தப்புதான். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா. என் தம்பிக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் லட்சுமி போகக்கூடாது என்று ஒரே முடிவாக இருந்தாள். அன்று சாயங்காலம் சேகர் வீட்டிற்கு வந்தான். கல்யாணி கடுமையாக கோபம் அடைந்தாள். சேகர் பேசாமல் அமைதியாகவே இருந்தான். கல்யாணி, உன்னுடன் இருந்த நாட்களும் லட்சுமியுடன் இருந்த நாட்களும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நாம் மூவரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சேகர் கூறினான். சேகர் சொன்னது கல்யாணிக்கு பிடித்திருந்தது. அவனுக்கு மூவரும் ஒன்றாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்த்தால், என் தம்பி வந்தால் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவது? அது தாஸ் வரும்போது பார்த்துக்கலாம் கல்யாணி என்று சேகர் கூற, தாஸ் திரும்ப வரமாட்டான் மதனி, எனக்கு தெரியும். நாம் ஒவ்வொரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று லட்சுமியும் கூறினாள். அப்போது லட்சுமியின் கைவிரல்கள் கல்யாணியின் மேனியை உரசத் தொடங்கியது. அப்போது கல்யாணியின் முகம் மாறியது.
சோர் கையால் கல்யாணியின் முந்தானியே இழுக்க முந்தானை முழுவதும் சரிந்து கீழே விழுந்தது. அவள் வெட்கத்தில் கைகளால் மறைக்க அவளது முகம் சிவக்கத் தொடங்கியது. ரோர்புறம் கல்யாணி என்று சேகர் அருகில் வந்து இருவரையும் மார்போடு அணைத்துக் கொண்டான். இருவரது முகமும் சேகரின் மார்பில் புதைந்தது. சேகர் முதலில் லட்சுமியின் உதவியால் மாவட்டத் தொடங்கினான். மிக பக்குவமாக சேகர் மாவை அரைத்த சில மணி நேரத்தில் அவன் உடம்பு சோர்வடையத் தொடங்கியது. அவனுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் கல்யாணி சேர்ந்து கொண்டு மாவினே அள்ளிக் கொடுக்க அறை முழுவதும் மாவு அரைக்கும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. பல மணி நேரம் பலமுறை மாவு அரைத்தார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை என்னுடைய சேனல்ல பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.